சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து விருந்தினர் விடுதி மற்றும் 9 வளாகங்களையும் அதனை சார்ந்த 126 கட்டிடங்களையும் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்தார். தற்பொழுது பணி நியமன ஆணைகளையும் வழங்கி வருகிறார். அதற்கான பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்த நிகழ்வில் தமிழ்நாடு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன், தலைமை செயலாளர் முருகானந்தம், தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் உள்ளிட்டோர் இருக்கக்கூடியதை நாம் பார்த்து வருகிறோம். விருதாளர்களுக்கு வீட்டு ஆணைகளை வழங்கி வருகிறார். சாகித்ய அகாடமி மொழி பெயர்ப்பாளர் விருது பெற்ற 10 மொழி பெயர்ப்பாளர்களுக்கு வீட்டு ஆணைகளை வழங்கி வருகிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல் எபினேசர், இந்த நிகழ்வு குறித்து விவரிங்க. மோகன், இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைக்கும்படியாக இந்த தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். இதில் முதல் நிகழ்ச்சியாக ஏற்கனவே, அதாவது மகேந்திரா நிறுவனத்தால் தமிழகத்தில் வடிவமைக்கப்பட்டிருந்த எஸ்யூவி வாகன காரின் சோதனை ஓட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்திருந்தார். இதைத் தொடர்ந்து, அதாவது தற்போது காணொலி காட்சி வாயிலாக தமிழ் வளர்ச்சி துறை சார்பில், அதாவது கனவு இல்ல திட்டத்தின் நீட்சியாக தமிழகத்தில் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் நூலகங்கள் சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பாளர்கள் விருது பெற 10 மொழிபெயர்ப்பாளர்களுக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு ஒதுக்கீடுமான ஆணையும் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார். மேலும் அண்ணல் அம்பேத்கர் அதாவது ஆளுநரின் எளிய தமிழ் மொழியில், அதாவது மொழிபெயர்த்த 10 தொகுப்புகளையும் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுகிறார். இதைத் தொடர்ந்து கால்நடை பராமரிப்பு, அதேபோல பல்வள மீனகம் மற்றும் மீனவர் நலன்துறை சார்பில் சேலம் மாவட்டம் அதாவது தலைவாசல் கூட்டுறவு பகுதியில் 11,227 அதாவது 11,225 ஏக்கர் நிலப்பரப்பில் ரூபாய் 564.44 கோடி செலவில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கால்நடை மற்றும் விலங்கின, அதாவது அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையத்தையும் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக அந்த வளாகத்தில் விடுதிகள் 9 விடுதிகளும் அதை சார்ந்த 126 கட்டிடங்களையும் காணொலி காட்சி வாயிலாக இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இதைத் தொடர்ந்து அதே போல தொழில் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் 8,13,00,000 ரூபாய் செலவில், அதாவது விழுப்புரம் மாவட்டம் மதுர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் பன்னகந்தன் ஆகிய இடங்களில் இன்று கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த தொழில் துறை அலுவலகங்களையும் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைக்கிறார். மேலும் வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை சார்பில் 19,20,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அதாவது அரசினர் தொழில் பயிற்சி நிலையம் கட்டிடங்களையும் விடுதிகளையும் மற்றும் மண்டல பயிற்சி இணை இயக்குனர் அலுவலக கட்டிடங்களையும் இன்று மொத்தம் 27,33,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்களை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், அதாவது காணொலி காட்சி வாயிலாக இன்று தலைமை செயலகத்திலிருந்து திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்வில் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் உடனிருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.